ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்பிஐ பேங்க்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சினா வந்து 2964 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,480 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ்பிஐ பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கேயே சொல்லிட்டாங்க. அதுக்கான கோரிங் டைம் வந்து விட்டுட்டாங்க. அதாவது பாருங்கள் 21 ஜூன்லேருந்து 30 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அஃபீஷியலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 29 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க வந்து திரும்ப வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. புதுசாக இப்போ அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. 30 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். வெப்சைட்டில் வந்து இந்த கோரிங் டைம் வந்து விட்டுட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் 30 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் டேட் வந்து இதில் பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். உங்களுக்கு 30 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள். இது மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2900க்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும் சேர்த்து. அதில் சர்க்கிள் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சென்னை சர்க்கிளில் வந்து வரும். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஸோ சென்னை சர்க்கிள்னால உங்களுக்கு போஸ்டிங் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஆனால் வந்து சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் மொத்த வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரீஜனுக்கு வந்து 120 வேகன்சி வந்து ரெகுலரில் இருக்கும். பேக்லாக்ல வந்து ஒரு 31 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஏஜ் லிமிட்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்கும். 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க் வந்து இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து யாருக்கு வந்து கிடையாதுன்னா ஸோ 10th 12thலாம் நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் பேங்க்கோ இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேசிக் பே மட்டும் 48,480 வந்து பேசிக் பே மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் பே இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்தே ஒரு 70,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 750 ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டியாக இருந்தால் ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி மட்டும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அதில் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஸோ உங்களுக்கு வெள்ளூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபைலோட ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.